வணக்கம் நேயர்களே. இன்றைய வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, நம்ம சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா கடுகு. அந்த கடுகை வச்சு நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கவங்கள, நம்ம மேல கோபமா இருக்கவங்கள நம்ம எப்படி சாந்தப்படுத்தி நம்ம பக்கம் வர வைக்கலான்ற ஒரு சின்ன தாந்திரிக முறையத்தை நம்ம பார்க்க போறோம். அதாவது மிக எளிமையான முறையில கடுகு கடுகு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடுகை பயன்படுத்தி நம்ம வசியம் செய்யக்கூடிய ஒரு முறை இது. அக்கா தங்கச்சிங்களுக்கு பண்ணலாம். அதாவது கோபமா இருக்காங்க இல்லையா, அக்கா தங்கச்சி நம்மகிட்ட பேசாம செய்யாம ஒரு மனஸ்தாபத்தால பேசாம இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணலாம். அண்ணன் தம்பிகளுக்கு பண்ணலாம். சொல் பேச்சு கேட்க மாட்டான், வீட்டில் அடங்க மாட்டேன்றான்னாலும் பண்ணலாம். பெற்றவங்க பிள்ளைகளுக்காக பண்ண பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு பண்ணலாம். பொதுவாக எல்லாத்தையுமே இந்த விஷயங்களாகப்பட்டது பண்ணலாம். எந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. மனம் விஷயங்களை பட்டு தான் இது மாற்றுமே ஒழிய வேற எந்த ஒரு அசம்பாவிதமான எண்ணங்களுக்கும் கொண்டு போகாது, வழிகளுக்கும் கொண்டு போகாது இந்த முறையாகப்பட்டது. நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரச்சனை வந்துடும். எக்குத்தக்கப்பா ஆயிடுச்சா என்ன பண்ணுறது யோசனையெல்லாம் வேணாம். உங்களுக்கு சொல்லக்கூடிய முறையை நல்ல முறை செய்யுங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். சரியா? எல்லாம் நம்ம மனசு தானே காரணம். தப்பாக போகிறதுக்கும் கரெக்டான வழியில் போகிறதுக்கும் நம்ம மனசு தானே காரணம். சரியா? அதன் பிரகாரம் போங்க, நல்லதே நடக்கும். இது எப்படி பண்றதுன்னா, நிறைஞ்ச அமாவாசை நாளா பார்த்துக்குங்க. அமாவாசை அன்னைக்கு ஒரு 5 மணிலிருந்து மாலை 5 மணிலிருந்து ஒரு 9 மணிக்குள்ள இந்த தாந்திரிக முறையை பண்ண பாருங்க. என்ன நீங்க பண்றீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு கடுகு எடுத்துக்குங்க. கைப்பிடி அளவோ அல்லது ஒரு ஸ்பூன் அளவோ எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கன்னா, ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துக்குங்க. வெள்ளை காகிதம் எடுத்துக்கிட்டு அதுல ஒரு வட்டம் போடுங்க. நீங்க போடக்கூடிய வட்டமாகப்பட்டது என்ன கலர்ல இருக்கணும்னா, வெள்ளை காகிதத்துல சிகப்பு கலர் இருக்குல்ல, சிகப்பு கலர் மார்க்கரால அல்லது பெண்ணாலேயோ ஒரு வட்டம் போடுங்க. வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துல கீழ் நோக்கி, அந்த வட்டத்துக்குள்ள கீழ் நோக்கி நீங்க ஒரு முக்கோணத்தை போடுங்க. கீழ் நோக்கி முக்கோணத்தை போடுங்க. சரிங்களா? இது நம்ம ஸ்கிரீன்ல இப்போ போடலாம். ஏற்கனவே இந்த வீடியோ நான் பதிவிட்டிருக்கேன். பதிவிட்ட காரணத்தினால வீடியோ ஆடியோ குவாலிட்டியா இல்லை, கொஞ்சம் எக்கோ இருக்கிற மாதிரி இருக்க. ஆட்கள் கால் பண்ணி சரியா புரியலன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அதுதான் அந்த வீடியோ தான் கொஞ்சம் அதிகமான வியூஸ் போயிருக்கு. அந்த காரணத்தினால ஆடியோ புரியலன்னு சொன்னாங்க. அதுக்காக வேண்டிதான் நான் இந்த பதிவு மறுபடியும் பதிவிடுறேன். சரியா? இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு வட்டம் போட்டுட்டு உங்களுக்கு வேணுமா இருக்கிறவங்க என்னை கால் பண்ணுங்க. எனக்கு உங்களுக்கு அந்த எந்திரத்தை கூட நான் போடுறேன். ஏன்னா இப்போ இந்த எந்திரத்தை நான் போட்டதை மறுபடியும் போட்டேனாக்க வீடியோவில் காப்பிரைட் ப்ராப்ளம் வரும் எனக்கு. அதனால் நான் போட முடியல. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குன்ற விஷயம் எனக்கு தெரியல. சரியா? அதனால் நான் கொடுக்க முடியல. நீங்கள் வேணுமா இருக்கவே நம்மளுக்கு தொடர்பு கொடுங்க. அந்த எந்திரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். எதுவும் அமௌண்ட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஃப்ரீயாக தான் கொடுத்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், பலன் அடையுங்க. ஒரு கீழ் நோக்கிய முக்கோணம் போட்டுக்குங்க. போட்டுக்கிட்டு முக்கோணத்தோட மேல் பக்கத்துல பேரை எழுதிக்குங்க. பேரை எழுதிக்கிட்டு கீழ்பக்கத்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கீழ்பக்க கேப்ல ரெண்டு பக்கமும் இடது பக்கமும் வசி வசின்னு போட்டுக்குங்க, வலது பக்கமும் வசி வசின்னு போட்டுக்குங்க. அந்த முக்கோண சக்கரத்தோட நடு மையத்துல ஸ்ரீம்னு சொல்லிட்டு எழுதிக்குங்க. எழுதிட்டு இந்த கடுகை அந்த ஸ்ரீம்னு எழுதிருக்கீங்களா, அந்த வட்டம் போட்டு முக்கோண சக்கரம் போட்டு ஸ்ரீம்னு எழுதிருக்கீங்கல்ல நடுமத்தியில முக்கோணத்து சக்கரத்துள்ள, அது மேலே இந்த கடுகை வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களுக்கு யார் வசியமானமோ அவனது மனசார என் மேல கோபங்கள் தாபங்கள் அனைத்துமே விட்டு என்னை தேடி வரணும், என்னை நோக்கி வரணும். என் மேல கோபங்கள் அனைத்துமே இறங்கி அவனா தானா பேசணும். என் தங்கச்சி என்னோட பேச்சு கேட்கணும், சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்படணும். என்னோட பேச்சு தவிர வேறு எந்த பேச்சையும் கேட்கக்கூடாது. அல்லது கணவன் சரியில்லாமல் இருந்தாலும் மனைவி சரியில்லாமல் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாம். காதலிக்க கூட பண்ணலாம். யாருக்கு ஆசை இல்லாமல் இருக்கும்? காதலி தன்னோட பேச்சை மட்டும் தான் கேட்குன்ற ஒரு ஆசைகளும், காதலன் தன்னோட பேச்சை மட்டும் தான் கேட்குன்ற ஒரு ஆசைகளும் யாருக்கு இல்லாமல் இருக்கும்? எல்லாருக்குமே இருக்குதானே செய்யும். அதனால் இந்த முறையை பண்ணுங்க. மனசார நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னாக்க, ஒரு தேங்காய் மூடி இருக்குல்ல, ஒடிஞ்சு போன அரை மூடி தேங்காய் இது இருக்குல்ல, தேங்காய் ஓடை மட்டும் எடுத்துக்கங்க. தேங்காய் எடுத்துக்காதீங்க, தேங்காய் ஓடை மட்டும் எடுத்துக்கங்க. தேங்காய் ஓடை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த பச்சை கற்பூரம் இருக்குல்ல, பச்சை கற்பூரத்தை
கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஒரு 2 3 எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு இந்த தேங்காய் சரடியோட அந்த நார் இருக்கும்ல, தேங்காய் நார் இருக்கும்ல, அந்த நாரை கொஞ்சம் எடுத்துக்கங்க. இந்த தேங்காய் மூடியில இந்த தேங்காய் சரடியை வந்து வச்சு அது மேலே இப்போ நீங்கள் இது வெள்ளை காயத்தில் எந்திரம் வரைச்சி கடுகு வச்சுருக்கீங்களா, மனசாரம் வச்சு வச்சுருக்கீங்கள, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துட்டு இந்த தேங்காய் மூடி கூட சரடியில் வச்சு இந்த பச்சை கருப்பூரத்தை வச்சு பற்ற வச்சு விட்ருங்க. பற்ற வச்சு விட்டுட்டு அது எரியிற வரைக்கும் மனுஷார வந்து அதை பார்த்து வேண்டிக்குங்க. அது எப்படி அந்த கடுகாப்படுத்து டப் டப்புன்னு வெடியுதோ அந்த மாதிரி அவங்க மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கோபங்களாகப்பட்டதும் அந்த ஈகோ எண்ணங்கள் இருக்கும் இல்லையா, அந்த முரட்டுத்தனமாகப்பட்டதும் உங்களை பார்த்துட்டே பிடிக்கலன்னு சொல்லிட்டு விலைக்கு போகக்கூடிய அந்த தீய எண்ணங்களும் தீய குணங்களும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகும். இந்த தாந்திரிகத்தின் மூலியமா இந்த கடுகு வெடிக்க தானாக விட்டு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிட்டு ஒரு நாளடைவில் உங்ககிட்ட அக்கா, தங்கச்சி, அம்மா, அப்பா, கணவன், ஐயோ நம்ம பொண்டாட்டி, நம்ம புருஷன் ஆசையிலையும் காதலையும் வந்து காதலை தேடி வரதும், காதலி வந்து காதலை தேடி போகிறதும் இயல்பான விஷயங்கள் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எப்படி அவங்க கோபம் தெரிஞ்சாங்கன்னு தெரியாது, நடக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உங்ககிட்ட மாற்றங்களாகப்பட்டது தெரிய வரும். அந்த மாதிரி நீங்கள் எரிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாம்பலை எடுத்துகிட்டு போயிட்டு முடிஞ்சால் தண்ணியில் போயிட்டு ஓடக்கூடிய ஆட்சியில் போயிட்டு கலந்து விட்டுருங்க, எரிஞ்சு மிச்சமாக இருக்கக்கூடிய சாம்பலை. இப்படி முடியாதவங்க நீங்கள் கால் படாத இடத்துல எங்கன்னா கொஞ்சம் மண்ணு தோண்டி அந்த மண்ணில் வந்து புதைச்சி வச்சுருங்க. இந்த ஈசானிய மூடை இருக்குல்ல நம்ம வீட்டுக்கிட்ட, அந்த ஈசானிய மூடை பக்கமாக நீங்கள் புதைச்சி வச்சுருங்க, குழி தோண்டி புதைச்சி வச்சுருங்க. சும்மா ஒரு 1/2 அடி அல்லது ஒரு 4 இன்ச்சு அந்த மாதிரி குழி தோண்டி பச்சை வச்சுருங்க. வச்சு வச்சுட்டிங்கன்னாக்க தானாக உங்களோட மனமாகப்பட்டது மாற்றங்களாகப்பட்டது ஏற்படும். உங்களை நோக்கி வருவாங்க, உங்களை தேடி வருவாங்க. இப்போ இல்லை எனக்கு இது அதாவது பட்டது நான் அமாவாசை வர அன்னைக்கு பண்ண முடியாது, ரொம்ப நாள் இருக்கே, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னா வளர்பிறை, அதாவது அமாவாசை முடிஞ்சு வளர்பிறையில் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு 5 மணிலிருந்து மாலை 5 மணிலிருந்து 9 மணிக்குள்ள இந்த முறையாகப்பட்டதை பண்ணுங்க, நல்ல பலன் கொடுக்கும். அமாவாசையில் பண்ண முடியாதவங்க திங்கட்கிழமை அன்னைக்கு பண்ணிக்கங்க, நல்லா இருக்கும். இப்போ நான் சொன்னக்கூடிய முறை பிரகாரமே அன்னைக்கும் பண்ணுங்க, நல்லா இருக்கும், நல்லதே நடக்கும். எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷம் தான், நம்ம மனசோட சந்தோஷம் தான் முக்கியம். நம்ம சந்தோஷத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது தப்பு கிடையாது. பூஜாரிகிட்ட போயிட்டு நம்ம பணத்தை வந்து கொடுத்துட்டு வேலை நடக்கலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வருத்தப்படுறது நம்ம யார்கிட்ட சொல்லி அந்த கவலையாகப்பட தீர போகிறது கிடையாது. நீங்கள் இறந்த பணத்தை யாரும் கொடுக்க போகிறது கிடையாது. சரி, அதனால் உங்களுக்கு நீங்களே பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு நம்மளுக்கிட்ட வாங்க, நம்ம எதனா ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கலாம். முடியாத பட்சத்துக்கு தான் கூப்பிட்றேன். உங்களுக்கு பணம் கொடுத்து பண்ணிக்க முடியும், நம்மளால முடியும், பணம் கொடுத்து செய்ய முடியும்னு நினச்சா வாங்க, நம்ம பூசாரிகிட்ட போயிட்டு இந்த மாதிரி பணம் கொடுத்து பூஜை பண்ணிக்கங்க. சரிங்களா? நம்மகிட்ட தான் வரணும்னு சொல்லி கிடையாது. நீங்கள் யார்ட்டினாலும் உங்கள் மனசு யார்கிட்ட விருப்பப்படுதோ அவங்ககிட்ட போய் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சரியா? இது வந்து அங்கே போகாத செய்யறது யாரும் தடுக்க போகிறது கிடையாது. உங்களோட மனசுக்கு ஏற்பட்ட ஒரு சந்தோஷமான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வந்த ஒரு உத்தரவுகள் தான். சரியா? இந்த ஆளுட்டப்போ நல்லதே நடக்கும்னு சொல்லி தெய்வம் தான் சில ஆட்கள்கிட்ட சொல்லி வழி காட்டும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் காட்டக்கூடிய வழிகள் தான் எல்லாமே. உங்கள் தெய்வத்தை நம்பி போங்க, நல்லதே நடக்கும். சரியா? அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதிகமான பேருக்கு தெரியப்படுத்துங்க. வியூஸ் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குது. இன்னும் அதிகமான வீடியோக்கள் போடலான்னு எண்ணங்கள் இருக்குது. ஆனால் வந்து வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனா எனக்கு விட்டு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு இன்க்ரீஸாக ஆகணும் வியூஸ். கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த பதிவில் இன்னும் எளிமையாக இருக்கக்கூடிய விஷயத்தோடு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.